ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் தொடர்கதையில் நிலாவை ஷோபனா ஹஸ்பண்ட் ஹர்ட் பண்ணி பேசிடுறாங்க. ஓசியில் பார்ட்னர்ஷிப்பாக ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிடுவோ நிலா மனசு உடஞ்சி மனசு தாங்காமல் சோழன் மார்பில் சாஞ்சி எழுதிட்டு இருக்காங்க. சோழனும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் திவ்யா வெளியில் நிலா கிட்ட, நிலா சாரி நிலா, அவர் உன்னை பற்றி தெரியாமல் அப்படி பேசிட்டாரு. அவர் இன்னைக்கு இருப்பார், நாளைக்கு போயிடுவார். நீ எவ்வளவு முக்கியம்னு எங்களுக்கு தெரியும். உள்ள வா நிலா, நானும் ஷோப்பனாவும் உன்னை கூப்பிடுறோம் நிலா, வா நிலா, உள்ள வா நிலா, நீ பார்ட்னரா வா நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழனும் நீ உள்ள போ நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வர அப்படின்ட்டு அவர் வேலைக்கு போயிடுறாரு. அவர் வேலை செய்கிற இடத்துல அவங்க ஓனர் கேட்குறாரு, என்ன சோழா, இன்னைக்கு பெரிய சவாரி ஒன்று வந்ததுடா. ஆனால் அவங்க எல்லாரும் உன்னைதான் கேட்குறாங்க. ஆனால் நீ என்னன்னா வேலைக்கே வரமாட்டேங்கின்ற. கேட்டாக்கா பர்சனல் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்ற. என்னதான் பண்றியோ தெரிலடா, போடா. ஆமாம், உன் வாழ்க்கை எப்படா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவங்க ஓனர். அதுக்கு சோழன் சொல்கிறாரு, நல்லா இருக்குன்னு நிலா தான் வேலையை விட்டுட்டா. அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க. அதுக்கு பார்ட்னர்ஷிப்பாக நிலாவையும் கூப்பிட்டாங்க. ஆனால் நிலாவுக்கு பைசா இல்லாததுனால அவள் கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டாங்கல்லடா, அப்புறம் என்னடா அப்படின்னு அந்த ஓனர் கேட்குறாரு. அதுக்கு இல்லைண்ணே, அவளுக்கு ஒரு 5 லட்சம் தேவைப்படுதுண்ணே. அவங்க பார்ட்னரோட ஹஸ்பண்ட் ரொம்ப கேவலமாக பேசிட்டான், ஓசியில் பார்ட்னர் ஆகிட்டேன்ட்டு. அதனால் இப்போ ஒரு 5 லட்சம் தேவைப்படுதுண்ணே, நீங்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாரு. ஆனால் சோழனுடைய ஓனர் அவர் ஒரு பணக்கட்டை எண்ணிக்கிட்டே தான் சோழன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு வேலையை பற்றி. உடனே அவரு கேட்குறாரு, சோழனுடைய ஓனரு, ஏய் நீ இந்த பணத்தை பார்த்துட்டு கேட்குறியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை இல்லை, நான் இந்த பணம்னு இல்லை, வேற பணம் இருந்தால் கூட கொடுங்க அப்படின்றாரு. இங்கே பாரு சோழா, உன்னை நம்பி யார் 5 லட்சம் ரூபாய் தருவா? அதுவும் என்ன 5 லட்சம் கேட்டீங்கன்னா நான் எங்கே போவேன்? இப்போ இந்த காசை எண்ணிக்கிட்டு இருக்கேனே, இது ஒரு வண்டி ஒன்று வந்திருக்குதுடா, அதை வாங்கிறதுக்காக தான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அந்த பார்ட்டிக்காரர் வரேன்னு சொன்னார், என்கிட்ட காசுலாம் இல்லைடா, போடா அப்படின்றாரு அவரு. உடனே அந்த காசை எண்ணி கவுண்ட் பண்ணி அவரு டேபிளில் வைக்கிறாருங்க, ரேக்கில். இதை சோழன் பார்க்குறாரு. உடனே அந்த வேலைக்காரருக்கு ஒரு ஃபோன் வந்துடுது. அவர் வெளியில் ஃபோன் எடுத்துகிட்டு பேசிகிட்டே போகும்போது சோழன் என்ன பண்ணுறாரு, சூழ்நிலை காரணமான இந்த பணத்தை அப்படியே பார்க்குறாருங்க. ஆனால் சோழன் இப்படி செய்வாருன்னு யாருமே நினைக்கலங்க. கடைசியில் பார்த்தா சோழன் அந்த காசை எடுத்துடுறாருங்க. சோழனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, காசு தொடும்போது உதறுது. ஆனால் அவர் அந்த தவறை செஞ்சிடறாரு, அந்த 5 லட்சத்தை திருடிடுறாருங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக ஆகுதுங்க. பார்க்குற வீவர்ஸ் நமக்கும் அதிர்ச்சியாக ஆகுதுங்க. அந்த காசை எடுத்துகிட்டு நிலாவுடைய ஆஃபீஸ்க்கு வராரு. ஆஃபீஸ்க்கு நிலா, சோப்பனா எங்கே உங்கள் ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் போயிட்டாருங்களே, போய் 5 நிமிஷம் ஆகுதேன்றாங்க சோபனா. அவரை கொஞ்சம் வர சொல்லுங்க. 5 நிமிஷம் தானே ஆகுது, ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாரு, முக்கியமான விஷயம், அவரை வர சொல்லுங்கன்றாங்க. உடனே அவரும் வராரு. உடனே நிலா கேட்குறாங்க, எதுக்கு சோழன் அவரை வர சொல்கிற? காலையில் அப்படி பேசினாரு, அதுக்காக சண்டை போட போறியான்றாங்க. அதெல்லாம் இல்லை நிலா, எனக்கு இது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம்னு தெரியாதா அப்படின்றாரு. அப்புறம் அவரும் வராரு, சோபனா வீட்டுக்காரரும். என்ன சோபனா, என்னை வர சொன்னியேன்றாங்க. உடனே சோழன் 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து நிலா கிட்ட கொடுக்குறாரு. இந்த நிலா, உன்னுடைய ஷேரை கொடுத்துரு, நீயும் பார்ட்னர் ஆகிடு அப்படின்னு. உடனே நிலாவுக்கு ஷாக் அடிச்சா மாதிரி இருக்குது. சோழன் இது எப்படி ரெடி பண்ணாரு, எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாருன்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. நிலா, நீ பதட்டப்படாமல் அதெல்லாம் நீ கொடு, நம்ம கதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீ முதல்ல பார்ட்னர்ஷிப்பாக ஆகு அப்படின்னு சொல்லி, இந்தாங்க சார், அவங்க பார்ட்னர்ஷிப்பு ஆயிட்டாங்க நிலா, இந்தாங்க காசு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. கொடுத்ததும் அவரு, சாரி ப்ரோ, நீங்கள் இந்த அளவுக்கு சீரியஸ் ஆவீங்கன்னு எனக்கு தெரியாது, இதை மெதுவாக கொடுத்துருக்கலாமேன்னு. அதெல்லாம் இல்லை ப்ரோ, ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த 5 லட்சம் பணத்துக்காக நிலாவை லேட்டாக கொடுக்குறாங்கன்னு தான் சொன்னாங்க, ஆனால் பணமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லலையே, நீங்க ஓசியில பார்ட்னர் ஆயிட்டாங்கன்ட்டு கிண்டல்லாம் பண்ணீங்களே அப்படின்னு சொல்றாரு. சாரி ப்ரோன்றாரு அவரு. அதுக்கப்புறம் கொடுத்துட்டு இவர்
பணத்தை நிலாவும் இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் சோழனை கேட்குறாங்க, என்ன சோழா, ஏது இந்த காசு, எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. நான் கடன் வாங்கினேன் நிலா அப்படின்றாரு. எதுக்கு கடன் வாங்கின, எப்படி உன்னால் திருப்பி தர முடியும், எதுக்கு இது மாதிரி பண்ண அப்படின்றாங்க. நிலா, அதெல்லாம் தேவையே இல்லை நிலா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கடனை அடிச்சிருவேன், நீ கெத்தா உள்ளே போய் ஆஃபீஸில் கால் மேலே கால் போட்டு கெத்தா உட்காந்து வேலை செய் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. அப்புறம் திவ்யா வராங்க. திவ்யா வந்ததும் நிலா கிட்ட சொல்கிறாங்க, நிலா, சோழன் ரொம்ப நல்ல ஆள் நிலா, அவர் இப்போ பண்ண விஷயம் என்னால் வியர்க்கவே முடியல. அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கின விஷயம்லாம் நீ சொன்னப்போ நான் ஒன்றும் அவ்வளோ பெருசாக நினைக்கல. ஆனால் அவருக்கு ரொம்ப பெரிய மனசு. இது மாதிரி அவர் எப்படி தான் 5 நிமிஷத்தில் 5 லட்சத்தை இவ்வளோ சீக்கிரமாக ரெடி பண்ணாருன்னு தெரியல. காலையில் சோபனா வீட்டுக்காரர் உன்னை கிண்டல் பண்ணப்ப அவர் முகமே வாடி போச்சு. அப்போவே தெரிஞ்சது ரொம்ப கிரேட் நிலா சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க திவ்யா. அதுக்கப்புறம் நிலா வந்து வீட்டில் சோழனை உடனே 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ண கதையை சொல்கிறாங்க. அப்போ சோழனுடைய ஓனர் வீட்டுக்கு வராருங்க. அவர் வந்ததும் என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். நிலா என்னவா ஆக போகிறாங்க, எவ்வளோ கோபம் வரப்போகுதுன்னு தெரியலங்க. நாளைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.